என்ன அதுக்குள்ள அவசரம்? இது அவசரம் இல்ல, அவசியம். நான் மட்டும் அனாவசியம் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட்டோட தாத்பரியம் என்ன தெரியுமா? என்ன? உங்களை நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் நைட். என்ன பத்தின ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். என்ன சத்தியம்? நம்பர் 1, நான் சொல்ல போற உண்மை உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நம்பர் 2, நீங்க அதுக்கப்புறம் 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. Accepted. நம்பர் 3, இனிமே நமக்குள்ள நடக்கிற விஷயம் இந்த 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும், வெளியே சொல்லக்கூடாது. இங்க நடக்கிற விஷயத்தை எப்படி வெளியே சொல்ல முடியும்? ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை போடுற? அப்படிப்பட்ட உண்மை என்ன? முதல்ல சத்தியம். என் மேல ஆணையா, உன் மேல ஆணையா, நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிறேன். அப்படிப்பட்ட உண்மை என்ன சொல்லு. I'm a prostitute. ஆமா, நான் ஒரு விபச்சாரிதான். No, நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. உண்மையத்தான் சொல்றேன். சந்தேகம் இருந்தா இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு பாருங்க. அருந்ததி, என்னதான் பழி வாங்குற உணர்ச்சி இருந்தாலும் முதலிரவுல உன் கணவன் கிட்ட நீ ஒரு விபச்சாரின்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, அந்த வெக்கமும் வேதனையும் அவமானமும் அவருக்கு வரணும்னுதான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன. இதை தவிர வேற வழியே இல்ல. இப்ப ஞாபகத்து வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹோட்டல்ல ரைடு பண்ணும்போது விபச்சார கேஸ்ல இந்த பொண்ணை நாங்க கைது பண்ணோம். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு ஒரு பாமு. என்னடா அது? அட, அதுக்குள்ள போயிட்டான அந்த ஆளு. இப்படித்தான் ரொம்ப பேரு பாதிய விசாரிப்பானுங்க, மீதிய விட்டுருவானுங்க. விசாரிச்சிட்டீங்களா? அப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்ப ஏன் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட? ஒரு சேஃப்டிக்கு தான். எவ்வளவு நாள் தான் அந்த வாழ்க்கை வாழறது? எப்ப பார்த்தாலும் போலீஸ், ரைடு, ஜெயிலு, பெயிலுன்னு ரொம்ப அழுத்து போச்சு. அதனாலதான் எவனாவது இழிச்சவாய வந்து மாட்டிக்கவானா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க, கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். அதை விடுங்க, நம்ம முதலிரவை ஏன் இப்படி பேசியே வீணாக்கணும்? நான் ரெடி. முதலிரவா? உனக்கா? எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். Get lost from here. நான் இப்ப வெளியே போனா முதலிரவிலேயே நம்ம உறவு சரியில்லைன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிடும். அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல? அதனால நீங்க கட்டில படுத்துக்கங்க, நான் வேணா. இல்ல, மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. என்னமா அது? காஃபில சர்க்கரையே இல்ல? உங்களுக்கு சக்கரை வியாதி இல்ல, அதனால தான்.
நீங்க நல்லா இருந்தா தானே மாமா எங்களுக்கு சந்தோஷம். அனு, பாபு காபி சூடா தான் குடிப்பான். தெரியும் மாமா, அதான் ரொம்ப சூடாவே எடுத்துக்கிட்டு போறேன். குட் மார்னிங். காஃபி. ஆமா, நான் ஒரு விபச்சாரி தான். உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் போட்டுக்கோங்க மாமா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியம்மா. அது ஒரு மருமகளோட கடமை மாமா. நீ என் மருமகன்னு யாருமா சொன்னது? நீ என் மகம்மா. எனக்கும் அப்பா இல்லைங்கிற குறை இங்க வந்தனைக்கே போயிடுச்சு. ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க மாமா. ஆமா, நானே உன்னை கேட்கணும்னு இருந்தேன். பாபு உன்னை சந்தோஷமா வச்சிருக்கானா அம்மா? எனக்கு என்ன குறைச்சல், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எது கேட்டேன்னா, ராத்திரி நேரத்துல ரூமுக்கு வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கானே அம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பா, அது வந்து இருங்க, அன்னைக்கு சத்தியம் செஞ்சீங்களே ஞாபகம் இருக்கா? என்னம்மா சத்தியம் அண்ணா? என்ன 10 நாள் ஊட்டி கழிச்சிட்டு போறேன்னாரு. நானே சொல்லணும்னு இருந்தேன். போயிட்டு வாயேண்டா. கொண்டாடிட்ட சத்தியம் அண்ணா, காப்பாத்தணும்டா. ஏதோ கவலையில மறந்துருப்பாரு, அதை நீங்க பெருசு பண்ணாதீங்க. இல்லைங்க அப்பா, நான் அப்படி ஒண்ணு சொல்லவே இல்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறான்? அவருக்கு இப்ப எல்லாம் ராத்திரி ஏதாவது சொன்னா காலையில மறந்து போயிடுது மாமா. ஏமா அப்படி? பழச அவரால மறக்க முடியல போல இருக்கு. என்ன பழசு? அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பழகின பொண்ணுங்களே. அதான் ராத்திரி நேரத்துல குட்டி போட்ட பூனை மாதிரி ரூமுக்கு வெளியே குறுக்கு நெடுக்கு நடக்கிறானா? இதுக்கெல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். டேய் பாபு, இங்க வாடா. எத்தனை நாளா இந்த மாதிரி? இப்பதான் கொஞ்ச நாளா. ஏன் பழச மறக்க முடியலையோ? அவளுடைய பழைய வாழ்க்கை அப்பா கிட்டையும் சொல்லிட்டாளோ, அதான் இப்படி கேக்குறாரா? ஒன்னதாண்டா, பழச மறக்க முடியலையா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மறந்துடணும். மனைவியை சந்தோஷமா வச்சிருக்கணும். அவன் தாண்டா மனுஷன். போடா ரூமுக்கு. அப்பா போடா ராஸ்கல். வெல்கம். நம்ம விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு முத நாளே சத்தியம் வாங்கினேன். அத லட்சியம் செய்யாம அடிக்கடி நீங்க ராத்திரி வெளியில போய் நாம சந்தோஷமா இல்லைங்கிறத காட்டி கொடுத்துருங்க போல இருக்க. அதனால நான் தான் இந்த மாதிரி பண்ணினேன். பாவி, உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாம ஒண்ணு நினைக்க, தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வமா? என்ன சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் மாமா தெய்வம், அவ்வளவுதான். உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஒண்ணும் செய்ய வேண்டாம். வெளியே போகாம ரூம்குள்ள உங்க பெட்ல படுத்துக்கங்க. வெளியே பனி கொட்டுது. பரவாயில்லையே,